என் தளபதி அப்பயே சொல்லிட்டாரு, என் படத்துக்கு சும்மாவே நெருக்கடி தருவாங்க, இது தராமல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அது ரொம்ப தரீங்க நீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவருக்கோசம் 9ஆம் தேதி எப்போ வரும், எப்போ காலைல போய் தலைவரை போயிட்டு ஸ்கிரீன்ல போய் பார்த்து அவர் தரிசனத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். எல்லாமே ஒரு கனவா மாறிடுச்சு. அதுதான் நீங்க நான் தான் பராசக்தி விடுங்க, இல்ல ஓம் சக்தியை கூட விடுங்க, அதை பத்தி கவலையே இல்லை. தளபதி படம் வந்தா திருவிழா தான், அவ்வளவுதான். இது எப்ப ரிலீஸ் பண்ணாலுமே என்ஜாய் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் படம் சொல்லவே தேவை கிடையாது. என்னதான் நம்ம நினைச்சாலுமே இது அவரோட லாஸ்ட் படம் அப்படின்றத தாண்டி விஜய் சார் நடிச்சிருக்காரு அப்படின்னாலே அது மிகப்பெரிய ஹைப்பு தான். இப்போ தாண்டி இப்போ அரசியல் வேற உள்ள போயிட்டாரு இல்லையா. ஸோ மேபி இதெல்லாம் கூட ஒரு காரணமா இருக்கலாம். இந்த படத்துக்கான ஒரு மோட்டிவ் ஐ திங்க் வரக்கூடாது. நடிகர் சங்கங்கள் எதுக்கு இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நடிகர்கள் தனிப்பட்ட முறையில் ஆதரவு கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஓகே. நடிகர் சங்கமா இருக்கட்டும், தயாரிப்பாளர் சங்கமா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் அவர் நிறைய செஞ்சிருக்காரு, அது அவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான். இப்போ இந்த தேட்டர் பார்த்தீங்கன்னா செம கூட்டமாக இருக்குது தேட்டர். ஐ திங்க் அதாவது டிக்கெட் ரிலீஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இப்போ கூட்டமே இல்லை. சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேனர் இருக்குது. அதாவது இன்னைக்கு படம் ரிலீஸ், இன்னைக்கு தான் வந்து ரிசல்ட்டே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எதனால அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியல. இதோட லாஸ்ட் படம் இதுக்கு கொஞ்சம் இந்த அளவுக்கு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் எல்லாருக்குமே. இது பண்ணிட்டாங்க. அதாவது இன்னைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்றது. ஸோ நம்ம என்ன பண்ணாலுமே இன்னைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்றது அவங்களோட மைண்ட் செட்டா இருக்கு. அவங்க நினைச்சிருந்தா இதை ரிலீஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா நான் ஒரு சென்சார் இடத்துல 5 பேர் இருந்திருக்காங்க. அதுல வந்து 4 பேர் வந்து ஓகே சொல்லிட்டு மீதி இருக்கிற ஒரு ஆள் மட்டும் தான் இந்த மாதிரி கேஸ் போட்டு சம்திங் இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு போயிருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். படத்தோட ஹைப் குறையறதுக்காக பண்றாங்க. மேபி இருக்கலாம். என்னதான் நம்ம நினைச்சாலுமே இது அவரோட லாஸ்ட் படம் அப்படின்றத தாண்டி விஜய் சார் நடிச்சிருக்காரு அப்படின்னாலே அது மிகப்பெரிய ஹைப்பு தான். இப்போ தாண்டி இப்போ அரசியல் வேற உள்ள போயிட்டாரு இல்லையா. ஸோ மேபி இதெல்லாம் கூட ஒரு காரணமா இருக்கலாம். இந்த படத்துக்கான ஒரு மோட்டிவ் ஐ திங்க் வரக்கூடாது. இது எப்ப ரிலீஸ் பண்ணாலுமே என்ஜாய் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் படம் சொல்லவே தேவை கிடையாது. தளபதி அப்படின்னும் போது ஐ மீன் ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னா இவங்க 2 பேர் படம் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த தடவை தான் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் அகைன் வந்து சிவகார்த்தினோட பராசக்தி படமும் நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக போறதா இருக்கு. மேபி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 2011 சென்னை வந்தேன். அதுலேருந்து ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ எவ்வளோ இதாக இருந்தாலும் அடிச்சு பிடிச்சி எங்கேயாவது டிக்கெட் வாங்கி பார்த்துடுவேன். இந்த தடவை இப்போ நான் இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகாதுன்றது எனக்கு தெரியும். ஸோ அந்த ரிசல்ட்டை பார்க்கறதுக்காக தான் நான் இங்கே வந்து வெயிட் பண்ணது. ஓகேங்களா, ரிசல்ட் கம்பல்சரி பாசிட்டிவாக வருன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ரிசல்ட் நல்லபடியாக வந்துடுச்சு. வெயிட்டிங்கில் இருக்கும். என்னைக்கு ரிலீஸ் தேதின்றதை பார்க்கறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்கும். ப்ரோ நிறைய எதிர்கட்சிகள் இருக்கு, நிறைய இருக்காங்க. அதாவது கண்டிப்பா, அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. தலைவா படத்துல கீழே டைம் டு லீடுன்னு ஒரு வார்த்தை வந்ததுக்கு எதிர்ப்பு நிறைய வந்துச்சு. ஸோ அதனால தள்ளி போச்சு. ஸோ இப்போ அரசியலுக்கு வந்துட்டாரு, கடைசி படம்னு தெரிவிச்சிட்டாரு. ஸோ அதனால சுற்றி எல்லா சைட்ல இருந்தும் எதிர்ப்புகள் நிறைய வரதா செய்யுது. அதை தான் சொல்றேனே, தலைவர் விஜயெல்லாம் பயமுறுத்த முடியாது ப்ரோ. அவர் சிம்பிளா ஒரே வார்த்தை, ஒரு சின்ன குட்டி கதை சொல்லும் போது சொல்லியிருப்பாரு தெரியுங்களா, உசுப்பே தடத்துல உம்முனும் கடுப்பே தடத்துல கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு போகும். இதோ இவ்வளோ பிரச்சனைகள் பண்றாரு. ஏன் இப்போ அவர் நினைச்சிருந்தா இப்போ மற்றவங்க கத்தி கத்தி பேசுற மாதிரி இதை நேரம் கத்தி ஒரு அறிக்கை விட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு இந்த இடம் எப்படி இருந்திருக்கும்? இவ்வளோ அமைதியாக இருந்திருக்காது. ஸோ நாங்கள் எல்லாம் தலைவர் வழியில உசுப்பே இடத்துல உம்முன்னும். அதாவது அமைதியா இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதாவது முன்னாடி வந்து வெறும் சினிமா மட்டும் இருந்தாரு, இப்ப அரசியல் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாரு. பொது வாழ்க்கைக்குள்ள வரும்போது ஒரு விஷயத்தையும் தெளிவா யோசிச்சு பண்ணணும். அதனால அவர் அமைதியா கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அதை பொறுத்து நம்ம பேசுவோம்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காரு. அவ்வளவுதான். என்னது எதிர்பார்த்தது? அது உங்களுக்கு இப்ப நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, அவர் எதிர்பார்த்தாருன்றத அவர் சொல்லல, நீங்க இப்போ உங்க வாயால நீங்களே சொல்றீங்க. அப்ப எதிர்பார்த்தது நடந்துச்சுன்னா உங்களுக்கும் அந்த விஷயம் தெரியும் தானே, உங்களுக்கும் தெரியுது தானே. இதுக்கு அதாவது 9ஆம் தேதி ரிலீஸ்ன்னு டேட் அறிவிச்சாச்சு, ட்ரெய்லர் வந்துருச்சு, இசையேட்டி விழாவும் நடந்துருச்சு, படம் ரிலீஸ் ஆக போகுதுன்றது உங்களுக்கும் தெரியும். ஆனால் கடைசி கட்டத்துல அதுக்குண்டான ஒரு இடையூறுகள் வரும்ன்றது உங்களுக்கே தெரியுதா இல்லையா? அதனாலதான் நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க. அதாவது பராசக்தின்றது அதை நாங்க பேசவே விரும்பல. ஆக்சுவலா எல்லாமே படம் ஒண்ணுதான். சிவகார்த்திகேயனும் ஒரு நடிகர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. எல்லாத்தையும் ஏத்துக்கிற மனப்பான்மையில நாங்க இருப்போம். ஓகேங்களா. ஆனால் விஜய்ன்னு வரும்போது அவர் ஒரு உச்ச நட்சத்திரம். அவருடைய படத்துக்கே இன்னைக்கு தடைன்னு வரும்போது, அதாவது நடிகர் சங்கங்கள் எதுக்கு இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல.
நடிகர்கள் தனிப்பட்ட முறையில் ஆதரவு கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஓகே. நடிகர் சங்கமா இருக்கட்டும், தயாரிப்பாளர் சங்கமா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் அவர் நிறைய செஞ்சிருக்காரு. அது அவங்களுக்கு தெரியும். இசை வெளியீட்டு விழால பேசின நாசர் ஆதரவு கொடுத்து பேசியிருக்கலாமே. தனிப்பட்ட முறையில தான் பேசியிருக்காங்க. அதாவது இப்ப நான் தனிப்பட்ட முறையில பேசினா அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதே ஒரு சங்கமா இருந்து பேசினா அது வேற கருத்து. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதை தெரியாம நீங்களும் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. ஓகேங்களா? நாசர் வந்து அதே வெளியீட்டு விழால பேசும்போது அவ்வளோ இதா பேசினாரு. இன்னைக்கு படத்தை தடுத்து நிறுத்தினாங்க. அதே நடிகர் சங்க தலைவர் பொறுப்புல ஏதோ ஒரு பொறுப்புல இருக்காரு, வாய் திறக்கல. கார்த்திக் வாய் திறக்கல. விஷால் எங்க இருக்காருன்னே தெரியல. என்னதான் சொல்றது? கண்டிப்பா. அதாவது என்னைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து நடிகர்கள் எல்லாம் உள்ள போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. என் தலைவர் அதை விட்டு வெளியே வந்துட்டாரு. இதான் லாஸ்ட் படம். இதுக்கப்புறம் அவர் அந்த மாதிரி போகணுன்ற அவசியம் இல்லை. புரியுதுங்களா? என்னைக்கு நடிகர்கள் அரசியல்வாதிங்க கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போனால இதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணது யாருன்னா தல அஜித். நான் வந்து தளபதியோட ஃபேனா இருந்தாலும் சரி, ஓப்பனா ஸ்டேஜ்ல அத்தனை பேத்துக்கு முன்னாடி சொன்னது தல அஜித். எங்களை வற்புறுத்தி கூப்பிடாதீங்க, கட்டாயப்படுத்துறாங்கன்னு. அதை இப்ப இருக்கிற எந்த ஒரு நடிகர்களாலும் சொல்றதுக்கு திராணி கிடையாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வேற வழி இல்லை, போய் தான் ஆகணும். அவங்க மார்க்கெட்டை அவங்க காப்பாத்திக்கணும்னு அவங்க பண்றாங்க. எங்க தளபதிக்கு அது அவசியமே கிடையாது. அவர் இன்னைக்கு வேற ட்ராக்ல இருக்காரு. அடுத்த ரேஸ்க்கு அவர் தயாராயிட்டாரு. அவர்லாம் இதுக்குள்ள இறங்கி வரணுன்ற அவசியமே கிடையாது. ஆனா அவருடைய ஆதரவு என்னைக்குமே எங்களுக்கு இருக்கு. அவரு சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். படம் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜே வந்து உத்தரவிட்டாங்க, இந்த மாதிரி சென்சார் இது கொடுத்துருங்க சொல்லிட்டு. அது தவிர்த்து இன்னும் மேல்முறையீடு போயிருக்காங்க. அது எதுக்கு அது தேவையில்லாத வேலைன்னு நான் கேட்குறோம். ஒன்று ஈவினிங்குள்ளே எதனா ஒரு நல்ல நியூஸாக வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் இப்போ வருது. படத்தை ரிலீஸ் பண்ணுறது அது எதுக்கு சொன்னால் இதுலேயே வந்து அரசியல் பண்ணுறாங்க. மேலக்கிறவங்க வந்து எப்படின்னா தளபதி வந்து அவங்க சைடு வலிச்சிக்கலான்னு பார்க்குறாங்களா, என்ன ஒரு காரணம் எதுவுமே தெரியல. ஆனால் தளபதியை பார்த்து பயப்படுறாங்க. அது வேணா தெரியுது. தளபதி அதான் பராசக்தியை விட்டு நீங்கள் நான் தான் பராசக்தியை விடுங்க, இல்லை ஓம் சக்தியை கூட விடுங்க, அதை பற்றி கவலையே இல்லை. தளபதி படம் வந்தால் திருவிழா தான், அவ்வளோதான். பொங்கல் வந்தால் நல்லா இருக்கும் ப்ரோ. இன்னும் நீங்கள் வந்து பராசக்தியை உள்ளாதான் ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் விடுங்க, கலெக்ஷன் எவ்வளோ அடிக்கும் பார்க்கலாம். அதான் அது வந்து நம்மளுடைய ப்ரொடியூசர் வந்து மின்பநிதி அவங்களா இருக்காங்களே, அவங்களோட படத்துக்கு சீக்கிரமா கிடைச்சிடும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். இவ்வளவு பயம் இருக்கிறவங்க எதுக்கு நீங்க அரசியல வந்து மோதாம இந்த மாதிரி சினிமால வந்து மோதுறீங்க? என் தளபதி அப்பயே சொல்லிட்டாரு, என் படத்துக்கு சும்மாவே நெருக்கடி தருவாங்க, இது தராமல இருப்பாங்க சொல்லிட்டு. அது ரொம்ப தரீங்க நீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவருக்கோசம் 9ஆம் தேதி எப்போ வரும், எப்போ காலைல போய் தலைவரை போயிட்டு ஸ்கிரீன்ல போய் பார்த்து அவர் தரிசனத்தை பார்க்கலாம் சொல்லிட்டு இருந்தோம். எல்லாமே ஒரு கனவா மாறிடுச்சு. அதுதான் எதுக்கு திடீர்னு ஒரு ஈவினிங்குள்ள ஒரு நல்ல ஒரு நியூஸ் வர்றாதா? நேற்று கூட நான் தேட்டர் பக்கம் இன்னைக்குன்னு இல்லை, டெய்லியும் வந்துட்டு தான் இருக்கேன். தளபதி எதனா ஒரு நல்ல நியூஸ் வராதா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். தளபதி ஃபேன்ஸுக்கு எல்லாரும் ஒரு ஏமாற்றமா இருக்கு. அவருக்கோசம் பாருங்க, தளபதி கோசம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு தளபதியை பார்த்துட்டு போலான்னு வந்தா இந்த மாதிரி ஏமாத்துறாங்க. ஏமாற்றம் நிறைய இருக்கு. கஷ்டமா இருக்கு. இவ்வளவு பண்றவங்க பராசக்தியோட விடக்கூடாது. பராசக்தி வந்தாருன்னா நடக்கும், நாளைக்கு பார்ப்பீங்க. அவ்வளவுதான். எச்சரிக்கையா சொல்றோம்.